ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஷா இருக்கா இல்லையா, அவளுக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றத இந்த வீடியோவிலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். அது அப்படின்னு சொல்கிறீங்க, அவளுக்கு தான் மூளை அதிகமாச்சு. எந்த வேலை விதத்தில் என்ன மூளை வேலை செஞ்சு அவள் எங்கே நல்ல பேர் வாங்குறா, எங்கே எப்படி வேலை பார்க்குறானே தெரியல. அவளை போய் மூளை இல்லைன்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவள் இருந்துக்கிட்டு லண்டன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டா. ஆனால் அந்த பிளானுக்கு முடிவில் கடைசி ஒரு வாட்டி கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணுறான். அது எதுக்காகன்னா, கடவுளை மறக்கக்கூடாதுல்ல, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போவாருன்ற முடிவாயிடுச்சு. அமைதியாக போக வேண்டியதானே. அது என்ன கோவிலுக்கு வரேன், அதுக்கு வரேன், இதுக்கு வரேன்னு சொல்லிட்டு, அதுவும் மல்லி வாரம் வருவாங்க இல்லையா அந்த கோவிலுக்கு. இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க நீங்களே. இதெல்லாம் கேட்கறதுக்கே கொஞ்சம் காமெடியாக இல்லை. அப்படி காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவளுக்கு அங்கே மல்லி வருவாங்கன்னு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் அதே கோவிலுக்கு தான் வரா. அந்த கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம வெண்பா குட்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வரேன் அப்படின்ட்டு எழுந்துக்கிட்டா. அப்போவேச்சும் கொஞ்சமாச்சு சுதாரிச்சுக்கணும். என்ன இந்த பொண்ணு நம்ம எங்கே போனாலும் எங்கே கூட்டாலும் வரவே மாட்டேன்னு சொல்லும். இந்த கோவிலுக்கு போகிறேன்னா மட்டும் உடனே வரேன்னுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெண்பாக்கு ஏற்கனவே தெரியும், அந்த கோவிலுக்கு வாரம் கண்டிப்பாக மல்லியம்மா வருவாங்க. கோவில் வெள்ளிக்கிழமைன்னா மட்டும் இல்லை, அந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு வருவாங்க, சந்தோஷமாக இருந்தாலும் கோவிலுக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட மல்லியம்மாவை எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஏக்கத்தில் அந்த குழந்தை நானும் வரேன்னு கிளம்பிடுது. அதுக்கப்புறம் கோவிலில் முதல்ல பிரகாரத்தை சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகணும். அதனால் முதல்ல சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டுருக்கா. பின்னாடியே போகிற வெண்பா குட்டி யாரோ ஒருத்தரை தேடிக்கிட்டே வருது. பின்னாடி பக்கம் பார்க்குது, முன்னாடி பக்கம் பார்க்குது, சைடில் பார்க்குது, இந்த பக்கம் பார்க்குது. ஆனால் யாரையும் காணோம். யாரை தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் நம்ம மல்லியம்மா தான். உடனே நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, அன்னபூர்ணி பாட்டி, அவங்க ஏற்கனவே ஃபோனில் சொல்லிட்டாங்க, வெண்பா குட்டி நீ எதுக்கும் கவலைப்படாத தங்கம், நான் மல்லியை கோவிலுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அவங்க மல்லியை கூப்பிட்டு வராங்க. இவங்க வந்துக்கிட்டு எங்கே என்னை கூப்பிட்டு போகிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியுமா, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா, நான் எங்கே போகிறேன்னு கேட்டால் சொன்னால் தான் வருவியா, தொலை சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பெரியம்மா என்னை சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு, நான் எங்கன்னு சொன்னால் தான் வருவியா, நான் கூப்பிட்டா வரமாட்டியா, நான் எல்லாம் நல்லது தான் பண்ணுறேன், வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோவிலை நோக்கி கூப்பிட்டு போகிறாங்க. என்ன பெரியம்மா இன்றைக்கி போய் எதுக்கு கோவிலுக்கு அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறத மட்டும் சீக்கிரம் வா அப்படின்னதும் அவங்களுக்கு போகவே தெரிஞ்சிருது அங்கே வெண்பா குட்டி யாரையோ தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்த நம்ம வெண்பா குட்டியை தூக்கி அணைச்சி ஒரு அழகான ஒரு முத்தம் கொடுத்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கொஞ்சம் கதறி எழுந்து ஒரு இதை பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக சுற்றி வந்த நம்ம நிஷா இருந்துக்கிட்டு, என்னடா இது குழந்தைய காணமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பான்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்குறா. ஆனால் வெண்பா குட்டியை காணலை. அதனால் பின்னாடி பக்கம் மறுபடியும் பார்த்தா அங்கே வெண்பா குட்டி மல்லி கொஞ்சிக்கிட்டு மல்லியம்மான்னு கதறிட்டு இருக்கா. ஐயோ இதுக்கு ரெண்டுகளும் ஒன்று சேர்ந்துச்சுங்களே, இதுக்கு ரெண்டுகளும் ஒன்று சேர்ந்துச்சுங்கன்னா இல்லை பிரிக்கிறதே கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அந்த நிஷாவுக்கு ஒரே பதட்டம். அதனால் டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நிஷா வெண்பாவை ஒரே அடி பலின்னு ஒன்று அடித்து காதை பிடிச்சி திரும்பி இழுத்துட்டு போகிறா. அதுக்கப்புறம் நீ திரும்பி வச்சாங்க பாருங்க நம்ம மல்லி ஒரு அடி, அப்படியே காது கொஞ்சின்னுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஃபோர்ஸான ஒரு அடியை இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி தான் அடிச்சிருக்காங்க. என் குழந்தைய அடிக்கிற, என் குழந்தைய ஏமாற்றி எங்ககிட்ட அந்த கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தைய இவ்வளோ சித்திரவதை பண்ணுறியா, இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு, இனிமே ஒரு நிமிஷம் கூட என் குழந்தை உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு குடுன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷம் ஐயோ குழந்தைய தூக்கிட்டு போகிறா, பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டா, யார் குழந்தைய கடத்திட்டு போகிறாங்களா, அந்த அம்மா அந்த குழந்தைய கூப்பிட்டு வாரம் இந்த கோவிலுக்கு வருவாங்க, அவங்க அந்த குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க. என்னம்மா பேசுகிற நீ, பேசுறதெல்லாம் உனக்கே கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா, ஏதாச்சும் நியாயமாக பேசுறியா, அதுக்குனால தயவு செஞ்சு காமெடி பண்ணாத, இடத்த விட்டு போக மாட்டதும், ஐயோ இல்லைங்க அந்த குழந்தை எங்கள் குழந்தை தான், கோர்ட்லேயே கேஸ் நடந்து குழந்தைய எங்ககிட்ட குத்துட்டாங்க, இவன் குழந்தைய கடத்திட்டு போகிறானோ, சும்மா காமெடி பண்ணாத போமா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம வேற நாளைக்கு ஃப்ளைட் ஏறணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போகிறான் இந்த நிஷா. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியலல்ல, அதனால தான்
அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்பா இப்படி தான்ப்பா ஆச்சு, எப்படி அந்த இடத்துக்கு அந்த மல்லி வந்தான்னு தெரியல, இந்த வெண்பாய் எப்படி போனான்னு தெரியல, கடைசியில் அவள் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உடனே அடித்தாங்க பாருங்க ராஜேஸ்வரிக்கு பொண்ணு. இது அப்படி பெரிய நெட்ஒர்க் போல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சிக்னல் அப்படி போய்கிட்டே இருக்கு, பரிமாறினே இருக்காங்க மெசேஜ். இதுங்க எங்கேயாச்சும் தொலைஞ்சின்னு போதுங்க. ஆனால் மல்லி கிட்ட போய் அந்த குழந்தை சேர்ந்துச்சு பார்த்தியா, அதுவே எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.